கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு குடிசையில் ஒரு ஞானி இருப்பதாகவும் அவர்கிட்ட போனால் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா வணக்கம், நான் எல்லா விதமான புத்தகங்களும் படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கேன், இருந்தாலும் இந்த ஞானம் பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பேரானந்தம் பற்றியும் எனக்கு தெரியலை, கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு இருக்காரு. ஞானி ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு. அதில் ஒரு கிளாஸ் எம்டியாக இருந்திருக்கு, இன்னொரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருந்திருக்கு. அந்த எம்டியாக இருக்கிற கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இருக்கிற கிளாஸ்லேயும் மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு இருந்திருக்காரு. அது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் போயிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த கல்லூரி பேராசிரியர், ஐயா அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது, அது ஃபுல்லாகிருச்சு, இப்போ நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உள்ளே போகாது, இதை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஞானி சொல்லியிருக்காரு, அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு உள்ளே வச்சுட்டு வந்துருக்கீங்க, அதை நீங்கள் காலி பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நான் சொல்ல போகிற விஷயங்களை உங்களுக்கு உள்ளே ஏற்றுக்க முடியும், அப்படி இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அதே மாதிரி நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு போனால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே நல்ல விஷயங்களை மட்டுமே போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது உள்ளே எவ்வளோ போட்டாலும் வாங்கிக்கக்கூடிய ஒரு புதையல் பட்டியாக மாறிடும். அப்படி இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை உள்ளே போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு குப்பை தொட்டியாக மாறிடும். அந்த குப்பைகளை வெளியில் தூக்கி எறிகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் மீண்டும் அந்த குப்பைகள் நம்மக்கிட்ட சேராமல் பார்த்துக்கிறது.